என்னோட ஏர்லி 20ஸ்ல நான் செய்யாம, இல்ல செய்ய தெரியாம விட்ட சில விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னோட லைஃப்ப அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் வந்து என்னோட மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் அண்ணா யூனிவர்சிட்டியில கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ, ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் வித் மை பிஇ ஸ்டூடெண்ட்ஸ். அங்கலாம் பிஇ வந்து டாப் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தானே வருவாங்க. அப்போது ஃபைனல் இயரில் பிளேஸ்மெண்ட் வந்தப்போ ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் காட் பிளேஸ்ட் ஒரு நல்ல கம்பெனியில் வித் வெரி குட் பேக்கேஜோட. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் இன்டர்வியூ பேனல்கிட்டயே சொல்கிறான், எனக்கு இப்போதைக்கு இந்த ஜாப் வேணாம், எனக்கு 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் நீங்கள் ஆஃபர் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா நான் கேட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் மாஸ்டர்ஸ் ஐஐடிஸில் பண்ணிவிட்டு தென் நான் அதை முடிச்சுட்டு நான் உங்கள் கம்பெனியில் வந்து ரீஜாயின் பண்ணால் என்னை அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டப்போ எனக்கு பர்டிகுலர்லி, ஏன்னா நான் சவுத் மோஸ்ட்டில் படிச்சுட்டு போனப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இவன் ஒருவேளை திமிரா பேசுகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு கேட்டப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அது திமிர் இல்லை, அது அவனோட கான்ஃபிடென்ஸ். அவன் வந்து அவன் கெரியரை நான் மாஸ்டர்ஸ் முடித்தாதான் என்னோட பொசிஷன் வந்து சாலிடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் டிஃபைன் பண்ணியிருக்கான். அந்த டெஃபினேஷன் ஆஃப் கெரியர் வந்து என்னோட லைஃப்பில் நான் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. பிகாஸ் நான் படித்த என்விரான்மெண்ட், என்னோட சரௌண்டிங்ஸ் எல்லாமே வேறு, அந்த பையன் படிக்கிறது அவனோட என்விரான்மெண்ட் எல்லாமே வேறு. பட் இது மெயினாக வந்து பாய்ஸுக்கு எப்படின்னு தெரியல, பட் பர்டிகுலர்லி கேர்ள்ஸுக்கு உங்களோட ஏர்லி 20ஸ்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம இன் ஃப்யூச்சர் லாங் டர்னில் கண்டிப்பாக கேர்ள்ஸ் மஸ்ட் கோ ஃபார் த ஜாப். ஸோ என்ன ஜாபுக்கு போகிறோம், என்ன ஃபீல்டில் நம்ம வந்து லாங் டர்ன் ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் நம்ம சூஸ் பண்ணி அதில் ஒரு ஸ்டார்ட் ஆஃப் பாயிண்டாவது வச்சுருக்கணும். அப்போவே எடுத்த உடனே நம்ம ஹை சேலரி அதெல்லாம் கூட வேணாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீச்சிங் தான் என்னோட லாங் டர்ன் அப்படின்னா நான் அப்போ அதை சூஸ் பண்ணலை. இட் ஹேப்பன் டு மீ. பட் நான் அதை சூஸ் பண்ணியிருந்துருக்கணும். என்ன கேரி, ஏன்னா நான் இன்றைக்கி வரைக்கும் யோசிப்பேன், பிஇ முடிச்சுட்டு நான் ஏன் இண்டஸ்ட்ரி போகலை, மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரி போயிருந்தால் என்னோடய லைஃப் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்திருக்குமே, நான் ஏன் போகலை அப்படின்ட்டு இன்றைக்கி வரைக்கும் நான் அதை வந்து திங்க் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நம்ம வரவே கூடாது. நான் என்ன ஜாபுக்கு போகிறேன் அதை வந்து நம்ம ப்ராப்பராக டிஃபைன் பண்ணி கண்டிப்பாக ஏர்லி 20ஸ்ல அதோட ஒரு ஸ்டார்ட் பாயிண்டாவது நம்ம வச்சுருக்கணும்.